இந்த அடியார் பெருமக்களுக்கெல்லாம் அந்த நால்வர் படத்தை வந்து ஏற்பாடு செய்து அந்த வழிபட்டு முடியுமாறு அதை கொடுக்கிறோம். இது திரு கலியபெருமாள் ஓதுவார் என்று சொல்லி திருநாரையூர் திருத்தலத்திலே பணி செய்யக்கூடியவர், சில ஆலயங்களை எல்லாம் பூஜை செய்யக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு பெரியவர். முதல்ல ஓதுவாருக்கு தான் கொடுக்க வேண்டும் என்பது இந்த முறைமை. சிவாச்சாரியர் இருந்தால் சிவாச்சாரியர் ஓதுவார் அப்படி வரும், அவர்களுக்கு இதை கொடுத்து மகிழ்கிறோம். முன்னாடியே வழிபடுவார் விமலாவினை கருத என் அறியாத உயிரை உண்மையிலிருந்து அடக்கு கொடுத்து முன்னடியே பதவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் என் அடியார் இடங்களையால் நெடுங்கடம். திரு கோ முத்தையன் என்ற பெரியவர் ஒரு தமிழ் புலவராக இருந்து தொடர்ந்து அந்த இறை தொண்டுகளை இதே போல ஞான விஷயங்கள் பல்வேறு பன்முக தொண்டு 63 நாயன்மார்கள் சொன்னது போல இங்கே உள்ளவர்களை எல்லாம் இறைவனுக்கு ஆட்படுத்தி உழவார பணிகளாக இருக்கட்டும், இந்த ஞான நெறிகளை வந்து விளக்குவதாக இருக்கட்டும் தொடர்ந்து வந்து ஏற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப பெருமைக்கு உரியவர்கள். இந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு ஒரு தெளிவு மட்டுமில்லை, பல ஊர்களிலே பிள்ளை முதலாக பல ஊர்களிலே எல்லாம் வந்து தமிழ்நாடு முழுவதுமே அலைந்து திரிந்து இந்த பணிகளை எல்லாம் வந்து செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். தொடர்ந்து இந்த வகுப்பை அவர்கள் வந்து துணையாக நின்று வழிகாட்டியாக நின்று எடுத்து நடத்தி வருகிறார்கள். அவர்களை போற்றி மகிழ்ந்து அதன் மூலம் நாங்கள் வந்து ஒரு அறிவு இறையர்களுக்கு ஆளாகிறோம். வாங்க 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 தம்பி வாங்க 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 சிவாய நவீன் சிவ சிவா அருணாச்சலம் தில்லையில் இருக்காங்க. இப்போ பௌர்ணமி ஒவ்வொரு ஊரையும் தொடங்கணும் என்று அந்த பணியை வந்து தலையாயதாக பல திருத்தலங்களுக்கெல்லாம் வந்து இருக்கிறார்கள். நாங்கள் காட்டு முன்னாடின்றது உடையார்குடி இந்த ஆலயத்திலே பௌர்ணமி கிரிவலத்தை தொடங்குகிறார்கள். அடுத்த ஆண்டு கோமல் கிராமத்திற்கு வந்து அடுத்த மாதம் வந்து கோமல் கிராமத்துக்கு வந்து இந்த பௌர்ணமி கிரிவலத்தை தொடங்கி பல பேருக்கு வந்து புண்ணியத்தை வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பணி. அவர்களை பாராட்டி இந்த நாள் ஒரு ஆசிரியர் வாங்க வாங்க. சிறு வயது முதலே இந்த பையன் வந்து இங்கே வந்து ஒரு அடித்தொண்டு செய்யக்கூடியவர். அடியே எதிர்பார்க்காம எல்லா தொண்டுகளையும் என்றால் எல்லாரையும் எடுத்து செய்வதற்கு இது போல பின்பலமாக இருந்தால்தான் இதை வந்து செய்ய முடியும். அப்படி வந்து தொண்டு செய்து சிவ கார்த்திகேயன் லால்பேட்டை ஒரு 5 கோயில்கள் வைத்து சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறார். வாங்கய்யா முட்டத்தையா முட்டத்தை போஸ்ட் மாஸ்டர் கணவன் மனைவி இருவருமே வந்து வாங்க அங்கங்க அம்மா வாங்க இருவருமே வந்து ஒரு சிவபெருமான் தொடர்ந்து கூடியவரை வந்து இவர்கள் வராமல் இருந்ததில்லை. எனக்கு தெரிந்து ஏதாவது ஒரு இருக்கலாம். இந்த ஒரு ஞான வகுப்புக்கு இந்த ஞான நெறியை வந்து வளர்க்க வேண்டும் என்று சொல்லி இதை கட்டல் உடையார் பெரியார் என்று சொல்வார்கள். அப்படி அந்த பெருமைகளுக்கு உரியவர்கள் அவர்களை போற்றி இந்த நால்வர்களுடைய ஆட்சி அவர்கள் செல்வராஜ் அவர்கள் மேலணி குழி நம்முடைய சுவைநீர் பானங்கள் மூலிகை நீர் முதலியவற்றெல்லாம் தரக்கூடியவர். அடுத்த மாதம் கைலை செல்ல இருக்கின்றார். சிவாயனம். அதாவது இந்த மூலிகைகள் தயார் பண்ண இந்த புல் முதலான அந்த மூலிகை எல்லாம் வந்து இவரே வந்து தயாரித்து இவரே சுமந்து வந்து அடியார்கள் வந்து இடைவேளையின் போது வந்து வணங்கக்கூடிய அந்த ஒரு பணியை வந்து தொடர்ந்து செய்து வருகிறார்கள். எங்களுக்கெல்லாம் ஒரு துணையாக இருக்கக்கூடிய ஒரு அன்புக்குரியவர். விஜயபாதம் ஐயா அவர்கள் அப்பரடிகள் உழவார திருக்கூட்டத்தினுடைய செயலாளர், இளையன் தலைவராக இருந்த சமயத்தில் செயலாளராக இருந்து தனி ஒருவராக இருந்து செயல்பட்டு கொண்டு வருகிறார். சிறந்த சிவபக்தர் ஐயா அவர்கள் பாப்பாவுடி கார்த்திகேயன் குடிகாடு கார்த்திகேயன் ஆகஸ்ட் மாத அமுதளிப்புரை நேற்று நடத்தணும். இங்கே வந்து மதிய வேலையில் வந்து திருவமது கூட்டுவதும் பணியிலே ஒவ்வொருவரும் வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அதில் செல்வன் சுமதி காட்டுமன்னார் கோயில் சுமதி அம்மா அவர்கள் மகளிர் ஆன்மீக மகளிரிடையே சேர்ந்தவர்கள்.
இருக்கக்கூடிய பக்கத்தில் ராஜேந்திர சோழகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்கிறது. தெற்கிருப்பு என்று சொல்லுவார்கள். அதை சேர்ந்தவர்கள் சிவபூஜை செல்வி எங்கெங்கு நடக்குதோ ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் செல்லக்கூடியவர்கள். இந்த நன்னெறி கல்வி வகுப்பை இப்பொழுது பொறுப்பேற்று மார்ச் மாதத்திலேருந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிவகுருநாதன் என்பவர் மேலணை குழி என்று சொல்லக்கூடிய குடிகாட்டை சேர்ந்தவர் மிக அற்புதமாக சுறுசுறுப்பாக தேனியை போன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். வே ரங்கநாதன் ஐயா அவர்கள் இந்த வள்ளலார் வழிபாட்டு மன்றத்தினுடைய அமைப்பாளராக இருந்தவர். வள்ளலார் வேற இவர் வேற இல்லாமல் குறுகிய காலத்திலே 10 லட்சம் ரூபாயை இதற்காக சேர்த்து வைத்திருக்கின்றார்கள். இந்த மன்றமே வந்து எங்களுக்கு இங்கே காட்டுமன்னார்குடியில் இடமே இல்லாமல் பல இடங்கள் இருக்கும்போது இவர்கள் வந்து இங்கே வந்து என்னிடம் வந்து இங்கே அதிகாரிகள் வந்து தான் எங்களுக்கு வளர்ச்சியை அதை கூட வந்து பல ஆண்டுகளாக இங்கே வந்து நடத்திட்டு இருக்கோம். ஒரு அற்புதமான தொண்டு. இவர்களெல்லாம் பார்ப்பதற்கே தான் நான் வருவேன். இங்கேருந்து வர்றது இது போல ஒரு மெய்யடியார்கள் எல்லாம் பார்ப்பது, தொண்டு செய்யக்கூடியவர்கள் வந்து பார்ப்பது, அவர்களோட பழகுவது, அவர்களுடைய அன்புக்கு ஆளாவது இறைவனுடைய அருளை வந்து எளிதாக பெறக்கூடிய காலந்திரா அம்சவல்லி கலியபுரம் அம்மா பேர் நவமணி என்று சொல்லக்கூடிய அடியார் அம்மா. திருவாசக முற்றோதலில் ஆயிரக்கணக்கான முற்றோதல்கள் திருவாசக முற்றோதலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். காட்டுமன்னாருடைய சேர்ந்தவர்கள். வம்சவல்லி அம்மையார் நம்முடைய ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களால் வழிநடத்துக்காக வழிகாட்டப்பட்டு சிவபூஜை எடுத்துக்கொண்டு பல இடங்களுக்கு உடம்பு முடிந்த அளவுக்கு பொழுது முடியவில்லை, உடம்பு முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துக்கும் செல்லக்கூடியவர்கள். காரைக்கால் அம்மையார் போல என்னை பாதுகாத்து கொண்டு பல மாநாடுகளுக்கும் எனக்கு துணையாக சென்றவர்கள். நான் வந்து முக்கியமான வேலைகளை கவனித்துக் கொண்டிருக்கும் போது எனக்காக காஃபி, உணவு முதலியவற்றை எல்லாம் வாங்கி தரக்கூடியவர்கள். அம்மா பேர் சொல்லுங்கம்மா, பேர் சொல்லுங்க. பேர் காத்தாயி வந்து எல்லா இடங்களுக்கும் வருவார்கள். சிறந்த தொண்டர், தன்னால் இயன்ற தொண்டுகளை எல்லாம் செய்யக்கூடியவர். சுமதி என்ன பெரியார் நகர் சுமதி ஆன்மீக மகளிரணியை சேர்ந்தவர்கள். திருவாசக முற்றோதல் மற்றும் பல இந்த திருவாதிரை தோறும் மதந்தோறும் திருவாசக முற்றோதல் செய்யப்படுவார். கோவண்ணா தனபால ஐயா அவர்கள் தனித்திருந்து எல்லா செயல்களையும் செய்யக்கூடியவர்கள். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்பதை போல இருந்து யார் அன்னதானத்துக்கு தயார் நிலையில் இல்லாவிட்டாலும் கூட என்னிடம் சொல்லுங்கள், சொன்ன அடுத்த வினாடியே நான் கொடுத்து விடுறேன்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பு மனம் கொண்டவர். நம்முடைய ஐயா சுவாமிநாதன் ஐயாவுடைய 3வது குமாரர். பெரும்பாலும் செங்குந்தர்கள் முருகனின் பேரில் அன்பு கொண்டவர்கள். அவர் பேரும் சுவாமிநாதன். அவங்க அப்பா பேர் நடராஜன். சிறந்த ஜோதிடர். அவர் மூலமாக ஒரு ஜோதிடத்தை கலையெல்லாம் கற்றுக்கொண்டவர். அவர் வந்து சுவாமிநாதன் என்று தன் பையனுக்கு பெயர் வைத்திருக்கிறார். தொல்காப்பியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரம் இளம்பூரணர் உரை, சொல்லதிகாரம் சேனாவரையர் உரை. சேனாவரையரோட இளம்பூரணர் தான் எனக்கு பிடிக்கும் என்பதனால என் பையனுக்கும் இளம்பூரணன் என்றே பெயர் வைத்திருக்கிறேன் என்று என்னிடம் சொல்லியிருக்கின்றார். அப்படிப்பட்டவர் தன்னுடைய தந்தையின் நினைவாக இந்த மே மாதம் நிதி வேற, இந்த மே மாதம் ஆங்கில மாதத்தில் சிவசாயுஜ்யம் பெற்ற நிலையிலே இன்றைய அளிப்பு நிகழ்ச்சியை ஏற்று போட்டி செய்திருக்கிறார். அன்னாருக்கு இந்த பொன்னாடையை ஐயா கையால் போட்டு முடி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம பார்வதி பதையே
அவர்கள் இந்த பையனோட தந்தை அவர்களுடைய வகுப்பு நான் கிட்டத்தட்ட 100 வகுப்பு கேட்டிருக்கேன். அவர் வகுப்பை கேட்க வேண்டுமென்றே வருவாங்க. ஏன்னா ஒரு கருத்தை வந்து அவங்க வேறு கோணத்தில் வந்து பார்த்துருப்பாங்க. மிகவும் வந்து சிறப்பாக இருக்கும். அதனாலேயே வந்து அதை நான் வந்து ஊன்றி கேட்டு அதனால் பயன் கொண்டிருக்கிறேன். யாராவது வாங்காத இருக்கீங்களா? அந்த அம்மா அம்மையார் சிவசங்கரி ஆசிரியர் பணியிலே சேர்ந்தவர். அறிவியல் ஆசிரியை. தமிழுக்கு அவங்களுக்கும் ஒரு இறைவன் அளித்த ஒரு வரம். ஐயா அவர்களால் கண்டெடுக்கப்பட்டு பல இடங்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவு நடத்தி கொண்டு வருகிறார். அன்னார் அவர்களுக்கு இந்த நால்வர் படத்தை வழங்குவதிலே ஐயா அவர்கள் மகிழ்ச்சி அளிக்கின்றனர். அதாவது ஒரு சித்திரம் வரையக்கூடியது இது, அதை போல் ஒரு மெக்கானிக்காக இருக்கட்டும், ஒரு சுதை போடக்கூடியது. இயற்கையாகவே சில பேருக்கு வந்து இந்த திறன் இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட திறன் வாய்க்கப்பட்டவர். அதை நான் கண்டறிந்து இவரை வந்து ஒரு பேச்சாளராக்கி எங்களுக்கெல்லாம் ஒரு வயதாகிவிட்டது, அடுத்த தலைமுறையில் நான் தயார் செய்ய வேண்டும் என்று ஒரு 5-6 பேரை தயார் செய்திருக்கேன். அதில் வந்து ஒரு சிறந்தவர். இயற்கையாகவே இந்த இறையர்கள் பெற்றவர். இறைவனுடைய திருவருள். நாளைக்கு ஒரு 3/4 மணி நேரம் டைம் அது ஒவ்வொரு திருவிழாவும் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். காட்டு மன்னார் கோயிலும் அருணாச்சலம் திருவண்ணாமலைக்கும் காட்டு மன்னார் எல்லாருக்கும் கொடுத்தாச்சுல்ல? போன வாரம் வராதவங்க யாராவது கை கொடுங்க. சிவ வைரவ நான் எல்லாரும் வாங்கிட்டேன்.